வணக்கம் வணக்கம் மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் பார்க்கக்கூடிய வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா, எஸ்பிஐயில் உங்களுக்கு அக்கௌண்ட் இருக்கா அப்படின்னா இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். நிறைய விதமான தகவல்களை நாங்கள் சொல்லியிருக்கோம். தேவையில்லாமல் அந்த மெசேஜ் பேக் சார்ஜஸ் பிடிக்கிறது, ஏடிஎம் சார்ஜஸ் பிடிக்கிறது, நீங்கள் கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு வாங்குங்க அப்படின்னு ஃபோர்ஸ் பண்ணுறது, இதை பற்றி நாம் பார்த்தீங்க அப்படின்னா தெளிவாக பார்க்க போகிறோம். ஏன்னா நிறைய பேர்த்துக்கு இதை பற்றி அவேர்னஸ் இருக்குன்னா இல்லை. அஜித் படம் ஒன்று பார்த்துருப்பீங்க, இப்போ ரீசெண்டாக வந்தது. இந்த பேங்க் ரிலேட்டடாக ஒரு மூவிஸ் வந்தது. அதுமாரி நடக்குதா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கொஸ்டின் மார்க் போடவே தேவையில்லை, நடக்குது. இதை எப்படி அழுத்த திருத்தமாக சொல்ல முடியும் அப்படின்னா, ஒரு சில இடங்கள்லேயே அவங்களே அந்த மூவிஸ்லேயே குறிப்பிட்டு காட்டியிருப்பாங்க. ஓகேங்களா? அந்த குறிப்பிட்டு காட்டின இடத்துலையே நம்ம மீன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னாலே நமக்கு தெரியும். அந்த ஆட்கள் சேர்த்துறது, இந்த ப்ராஜெக்டை முடிக்கிறது, இதுமாரி பார்த்தீங்க அப்படின்னா நிறையா விதமான இதுகள் ஒரு ஒரு கண்டிஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அதில் இருக்குது. ஓகேங்களா? அதை பற்றி எல்லாமே நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஏதாச்சும் சந்தேகம் அப்படின்னா தாராளமாக எங்களை தொடர்பு பண்ணலாம். நாங்களும் ஒன் பை ஒன்னாக அப்டேட் பண்ணுவோம். பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நிறைய விதமான தகவல்களை நாங்கள் அப்டேட் பண்ணுவோம். ஓகேங்களா? ஒன் பை ஒன்னாக செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏதாச்சும் டவுட்ஸ் எரர்ஸ் இருக்குது அப்படின்னா தாராளமாக எங்களை தொடர்பு பண்ணுங்கள். நாங்கள் ஒன் பை ஒன்னாக அப்டேட் பண்ணுறோம். ஓகேங்களா? ஓகே, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் அவைலபிளாக கொடுத்துருக்கோம். தாராளமாக கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய விதமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். ஒன் பை ஒன்னாக அப்டேட் பண்ணுவோம். அதையும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஓகே, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த எஸ்பிஐயில் யாரெல்லாம் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்களோ அவங்க எல்லாத்துக்குமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதேமாரி நம்ம பொதுவாக இந்த எஸ்பிஐ அக்கௌண்ட்டை விட்டுட்டு பொதுவாக ஒரு ஜென்ரலாக ஒரு மனுஷனாக நம்ம பார்க்க போனோம் அப்படின்னா எஸ்எம்எஸ்ஸுக்கு சார்ஜஸ் 150 ரூபாயிலிருந்து 249 ரூபாய் வரைக்கலாம். ஒவ்வொருத்தர் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு பிடிச்சதே தெரியாது. இதுதான் உண்மையான தகவல். உங்கள் அக்கௌண்ட்லேருந்து பணம் பிடிச்சிருக்கோம் அப்படிங்கிறது ஒரு சில பேர்த்துக்கு தெரியாது. உடனே பார்த்தீங்க அப்படின்னா பேங்க்குக்கு ஓடுவாங்க. ஒரு சில பேர் உடனடியாக பேங்க்குக்கு ஓடுவாங்க. பேங்க்குக்கு போனாலுமே உங்களுக்கு சரியான ரெஸ்பான்ஸ் கிடைக்காது. சரியான ஒரு தகவல் கிடைக்காது. ஏன் அப்படின்னா அந்த படத்துலேயே நம்ம குறிப்பிட்டு சொல்லியிருப்பாங்க, அப்பயுமே கண்ணத்தை தான் காட்டுவீங்க, காசு தரமாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அஜித் சொல்லுவார். இது எல்லாருமே பார்த்துட்டுப்பீங்க. அதேமாரியே பதில்கள் தான் வேறு மாரி வருமா ஒழிஞ்சி போன காசு திரும்ப வருமானா வராது. இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இருக்கக்கூடிய ஒரு உண்மையான நிகழ்வுகள் அப்படின்னா இதுதான் வராது. அதுக்கு நாம் என்ன பண்ணணும்? மெயிலில் கம்ப்ளைண்ட் பண்ணணும். ஏன்னா மெயில் ஐடியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சாதாரணமாக தெரியலாம். அதேமாரியே அந்த எஸ்எம்எஸ் சார்ஜஸும் அதேமாரியே தான். ஓகேங்களா? இதை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா நிறைய பேர்த்துக்கு அந்த சார்ஜஸ் பிடிக்கிறத பற்றி சொல்லிட்டு இருந்தால அந்த சார்ஜஸ் பிடிச்சதே தெரியாது. அதுவே நெட் பேங்கிங் வச்சுருப்பாங்க. அதாவது ஏதாவது ரிப்போர்ட் பார்க்குறது, அதுமாரி நெட் பேங்கிங் வச்சுருப்பாங்கள்ல, அதில் போய் செக் பண்ணி பார்த்தா எதுக்கு இந்த 200 ரூபா பிடிச்சிக்கிறாங்க, எதுக்கு இந்த 49 ரூபா பிடிச்சிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா அதில் எதுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படிங்கிறத போட்டிருப்பாங்க. புரியுதுங்களா? அதை உடனே பார்ப்பாங்க. ஓ, இதுக்கு தான் அமௌண்ட் பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறத அவங்க கன்ஃபார்ம் பண்ணிக்க முடியும். அந்த கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஒன்ஸ் நாம் ரிலீவ் பண்ணிடலாம். ஏன்னா இப்போ மெசேஜுக்கு பிடிச்சிருக்காங்களா ஓகே அப்படின்னு சொல்லலாம். ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா போய் அதெல்லாம் கேட்டு பார்ப்பாங்க, எதுவும் கிடைக்காது. அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மெயில் பண்ணணும். ஓகேங்களா? உங்களுடைய இதில் கொடுத்து எஸ்பிஐயில் கொடுத்துருக்கிறதா இருக்கட்டும், அதர் பேங்க்ஸில் கொடுத்துருக்கிறதா இருக்கட்டும், அதுக்கு மெயில் பண்ணுங்கள். மெயில் பண்ணினீங்க அப்படின்னா ரெஸ்பான்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். உடனுக்குடனே ரெஸ்பான்ஸ் கொடுப்பாங்க. இல்லைங்க நாங்கள் மெயில் பண்ணியுமே ரெஸ்பான்ஸ் இல்லை அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லெட்டர் ஒன்று எழுதிக்குவாங்க, இல்லைன்னா டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு நேராக எஸ்பிஐ ஹெட் ஆஃபீஸ் போங்க. போயிட்டு
இப்படி நான் எஸ்பிஐக்கு போனேன், ரெஸ்பான்ஸ் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட தகவல்களை சொல்லுங்கள். அவங்க ஓகேன்னா ரெடி பண்ணி கொடுப்பாங்க. இல்லை ஹெட் ஆஃபீஸ்லேயும் பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு கேஸ் ஒன்று ஃபைல் பண்ணலாம். அதற்கு சட்டத்தில் இடம் இருக்கான்னா கட்டாயமாக சட்டத்தில் இடம் இருக்குது, கேஸ் ஃபைல் பண்ணலாம். அப்படி ஃபைல் பண்ண இல்லைங்க எனக்கு அவ்வளோலாம் இல்லை, எனக்கு சின்ன ஒரு விஷயந்தான் அப்படின்னா நீங்கள் எஸ்பிஐ அதாவது மெயின் பிரான்ச்சையே நீங்கள் வந்து எஸ்பிஐயில் தான் கான்டாக்ட் பண்ணலாம். இல்லை அதர் பிரான்ச்சாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை, கான்டாக்ட் பண்ணி நீங்கள் வந்து உங்களுடைய சந்தேகங்களை கேட்டுக்கலாம், தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? அடுத்தது நிறையா பேர் இந்த ஏடிஎம் வந்து எனக்கு 2 ஏடிஎம் வருதுங்க, இந்த மாதம் ஒரு ஏடிஎம் வந்துச்சு, அப்புறம் உடனே பார்த்தா எனக்கு அடுத்த மாதம் ஒரு ஏடிஎம் வருது, என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர் கேட்குறீங்க. ஃபஸ்ட்டு ஒன், ஏடிஎம் நீங்கள் வந்து வாங்கியிருக்கணும். வாங்காமல் விட்டுட்டீங்க அப்படின்னா ஒரு சிலர் அப்படி விட்டுறாங்களா, அது வந்து 1 மாதத்தில் வருது. அதாவது எக்ஸ்பிரி டேட் முடிகிறதுக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடி வருது. எக்ஸ்பிரி டேட்டு முடிஞ்ச உடனே ஆட்டோமேட்டிக்காக இன்னொரு ஏடிஎம் கார்டு வருது. இது வந்து என்ன இது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து நடைமுறையில் இருக்கிறது தான். ஓகேங்களா? வீடியோவை ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. வீடியோ இன்னும் ஃபுல்லாக பார்க்கல அப்படின்னா கட்டாயமாக ஃபுல்லாக பாருங்கள். ஓகேங்களா? இன்னும் நிறைய விதமான தகவல்களை 1 by 1 அப்டேட் பண்ணி இந்த வீடியோவில் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. வீடியோ முழுமையாக பார்த்ததுக்கு நன்றி. இன்னும் பல விதமான தகவல்கள் வந்த வண்ணம் இருக்கிறது, பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். ஏதாச்சும் சந்தேகம் அப்படின்னா தாராளமாக எங்களை வந்து தொடர்பு பண்ணலாம், நாங்களும் 1 by 1 அப்டேட் பண்ணுவோம். ஓகேங்களா? நீங்கள் இன்னும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் அவைலபிளாக கொடுத்துருக்கோம், தாராளமாக கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய விதமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் நீங்கள் இன்னும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இன்னும் நிறைய விதமான தகவல்களை 1 by 1 நீங்கள் வந்து தெரிஞ்சுக்க முடியும். ஓகேங்களா? அந்த 2 விதமான அப்டேட் எஸ்பிஐயில் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அறிவிப்பு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? என்ன அப்படின்னா உங்களுடைய அக்கௌண்ட்டை கரண்ட்டில் வச்சுருக்கணும். கரண்ட்டில் இல்லை அப்படின்னா உங்களுடைய அக்கௌண்ட்டை வந்து பார்த்தீங்க அப்படின்னா டீஆக்டிவேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது, அதை வந்து பண்ணிடுவாங்க. அதாவது உங்களுடைய அக்கௌண்ட்டை வந்து ஸ்டாப் பண்ணி வச்சிடும், நிறுத்திடுவோம், இல்லை டெலீட் பண்ணிடுவாங்க. அதுமாரி வந்து பிரச்சனைகள் இருக்குது. டெலீட் பண்ணால் ரீஒர்க் பண்ணிக்கலாம், இருந்தாலும் அதுமாரி ஒரு இதுக்கு போயிடுச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் உங்களால் ஒரு கோல்டு வைக்க முடியாது, சேவிங்ஸ் அக்கௌண்ட்டாக இருந்தால் உங்களால் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ண முடியாது, நிறைய விதமான பிரச்சனைகள் இருக்குது. ஓகேங்களா? உங்களால் அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ண முடியல அப்படின்னா அதே அக்கௌண்ட்டுக்கு அதே பேங்க்குக்கு போங்க, பிரான்ச்சுக்கு போயிட்டு எங்களோட அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ண முடியல, அதனால் நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. அதேமாரி நிறைய பேர் இந்த மைனஸில் போகுது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க, அதுக்கும் தான் 2வது அப்டேட் கொடுத்துருக்காங்க. யாருக்கெல்லாம் அந்த இது மைனஸில் போகுதோ அவங்க உடனடியாக போயிட்டு அதை வந்து கட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஒரு புதுசாக ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதோ சரி, இல்லை நான் அக்கௌண்ட்டு வேண்டாம் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணால் கூட சரி, உடனடியாக வந்து உங்களுக்கு நிறைய விதமான இது வந்து கிடைக்கும். அதையும் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. 2வது அப்டேட் என்ன அப்படின்னா எஸ்பிஐயில் யாரெல்லாம் அக்கௌண்ட் வச்சுருக்காங்களோ அவங்களுக்கு கட்டாயமாக ஆதார் பேன் இணைச்சிருக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. யாரெல்லாம் ஆதார் பேன் இணைக்கலையோ உடனடியாக அந்த ஆதார் பேனை இணைச்சிக்கோங்க. அப்படி இணைக்கலை அப்படின்னா நிறைய விதமான அப்டேட்ஸ் வராது, உங்களுக்கு நிறைய விதமான இதுவுமே கிடையாது. உடனடியாக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஆதாரை இணைக்கணும். பேன் கார்டையுமே நீங்கள் வந்து இணைச்சிக்கிறது ரொம்ப பரவாயில்ல. அதேமாரி ஏடிஎம் சார்ஜஸ் வந்து பிடிக்கிறாங்க, இதுக்கு என்ன பண்ணுறது? அதேமாரியே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 by 1 நீங்கள் வந்து அப்டேட்ஸை பார்த்துக்க முடியும். அதுலேயுமே வந்து நிறைய விதமான சார்ஜஸ் பிடிக்கிறாங்க அப்படின்னா என்ன காரணத்துக்கு பிடிக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு சில பேர்த்துக்கு தெரியல அப்படின்னா பேங்க்குக்கு போயிட்டு அந்த காரணத்தை நம்ம வந்து தெரிஞ்சுக்க முடியும். இல்லைங்க நாங்கள் வந்து பேங்க்குக்கெல்லாம் போக முடியாது அப்படின்னா ஒரு சின்னதாக ஒரு நெட் பேங்கிங் ஒன்று ஓப்பன் பண்ணிக்கோங்க. அது வந்து உங்களுடைய ஆதார் கார்டு வச்சு நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிக்க முடியும். அந்த நெட் பேங்கிங்க்கு நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பிரச்சனை சால்வ். ஓகேங்களா? அடுத்தது ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்ஸ் எரர்ஸ் வருது அப்படின்னா தாராளமாக நீங்கள் வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். நாங்களும் 1 by 1 அப்டேட் பண்ணுவோம். நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நாமளும் ஜாப்ஸ் அப்டேட் கொடுக்குறோம். அதேமாரி வந்து பார்த்திங்க அப்படின்னா எங்களால் முடிஞ்ச வரைக்கும் ஸ்கீம்ஸ் அப்டேட்டும் நிறையா கொடுக்குறோம். அதேமாரி வந்து பார்த்திங்க அப்படின்னா 1 by 1 நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய விதமான முன்னுதாரணமாக இருக்கக்கூடிய தகவல்களுமே நம்ம வந்து இடையில வீடியோ இடையில் கொடுப்போம். ஓகேங்களா? இருக்கக்கூடிய கருத்துக்களை
முன் வச்சு நாங்கள் வந்து எல்லா விதமான தகவல்களையும் சொல்கிறோம். அதனால் நீங்கள் இன்னும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா உடனடியாக கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் கொடுத்துருப்பாங்க. தாராளமாக கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய விதமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். ஓகேங்களா? வீடியோ முழுமையாக பார்த்ததுக்கு நன்றி. இன்னும் பலவிதமான தகவல்கள் பலவிதமான அப்டேட்டில் சந்திக்கலாம். வீடியோ முழுமையாக